Hello guys, welcome back to our channel. நான் உங்க சைலண்ட் கேமர். இனி நம்ம பார்க்க போறது இந்த சேஸ் மிஷின் தான். நாங்க வர டியாஸோட ஃபர்ஸ்ட் மிஷின் தான். GTA Vice Cityயோட 11th part. Who is this thickhead? Tommy Vercetti. You remember me? Excuse me, I'm a little anxious. Never trust a goddamn horse. You do a good job. You work for me now. I work for money. As I said, amigo, you work for me now. Shut up. Some Judas has betrayed me. He thinks I don't know how much money I should be making. But stealing 3% is as good as stealing 100%. No one does this to me. No one. You follow him from his apartment, and you see where he goes. Later, we will kill him. This asshole thinks he can mess with me? If this is the best Vice City has to offer, this is gonna be easy. Guys, வேற ஒன்றும் மேட்டர் இல்லை. அந்த திருட வீட்டுக்கு போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம் அவனை. சும்மா ஃபாலோ பண்ணி அவன் மணி எங்கே வச்சுக்கிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மிஷின் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஐயோ 360 வேண்டாம், பேச கேமரா விளாட்டுக்குன்னா 360 இருக்கிறாங்க. Obviously, வால்யூம். You should see it for a week. You really see what's wrong with this country when you visit a European utopia. வால்யூம் வச்ச உடனே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கேட்குமா? எனக்கு ரொம்ப கம்மியாக தான் When I went to Belize, I helped some villagers clear some land for an environmentally friendly போட்டு என்ன கேம் போடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேம் காட் ஆஃப் வார்னு சொல்லி ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் கேம் முடிச்சு காட் ஆஃப் வார் போட்டுடலாம். 100 ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 40 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். after school sports like choir and drama so people can learn to express themselves properly by singing or pretending to be a tree. Have you heard of whale singing? It's a lonely form of beauty in some very ancient Mesopotamia. People to help themselves with drama and choir and flowers and my dad's money. Listen, trust fund, Tommy. Your ideas are வீடியோ ரெக்கார்ட் right. பண்ணி முடிஞ்சதுக்குள்ளேயே 60 வச்சிட்டிங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறவங்களும் 70 கூட வீடியோ வைப்பீங்க. யாரு பேச தெரியும்? எனக்கு கடவுள் நம்பிக்கை அவ்வளோ பெருசாக கிடையாது. நம்ம சேனலில் நீங்கள் தான் நமக்கு ஒரே ஒரு லைஃப் அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட். நம்ம சேனலோட மெம்பர்ஸ் அவங்க தான் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரீசனாக இருந்திருக்காங்க. That's your friends and family support And I find myself having statistics hurled at me like so much stale confetti. We cannot boil people down to numbers. You have no idea, my friend, what it takes to serve the sacrifices I've made to help my country, to help Vice City. Let's throw it out this window. Windowலே பார்க்க சொல்கிறாங்க. இல்லை கைஸ், அப்படியே மேலே ஓடுவோம், அதுதான் பார்க்குவான்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஊருக்கு போனோம் கைஸ். சரி அவனை ஃபாலோ பண்ணோம், சுட்டு மட்டும் அவனை சாவட் செய்யாதீங்க. சின்ன சின்ன பாதைகள் இருக்கும் கைஸ், கரெக்டாக போனால் கரெக்டாக இருக்கும். நான் இப்போது பேர் நெருப்பத்திச்சு. தப்பிக்கிறான்டா தம்பியா, தப்பிக்கிறா தம்பியா, தப்பிக்கிறான். ஒன்றுமே இல்லை, அவனை ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, அட்டாக் மட்டும் பண்ணாதீங்க. அவன் அட்டாக் பண்ண பொறுமையாக பின்னாடியே வாங்க, அவனை முன்னாடி விட்டு நீங்கள் பின்னாடியே வாங்க. அவன் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தரமாக சுடுவான்னு சொல்ல மாட்டாங்க, சுடுவோம் கெத்தாவன். டயரில் பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மிஷினு. ஹலோ கைஸ், சும்மா எல்லாம் சொல்லி பார்த்தேன். வாக் ஈஸி தான். அவன் கிட்ட மட்டும் போயிடாதீங்க, கிட்ட போயிட்டீங்கன்னா அவன் டயர் பஞ்சர் பண்ணிப்பான், இல்லை வண்டி ஓட்டி வச்சிருவான். அவனை அப்படியே விட்டுருங்க, அவன் எங்கே போகிறானோ. அவனை ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மிஷினால் இருந்து அவனை கில் பண்ணோன்னு நினச்சிக்கிறேன்.
இந்த கார்னரில் கிட்ட வருவோம். 34 HP கொண்டு வந்துட்டா பாருங்க ஒரே அட்டாக்கில். பார்த்தே வாங்க. அவங்க எதுவும் மினிகன் வச்சு ஆயிட்டு நிற்கிறாண்டா. ஒரு புல்லட் போட்டால் கூட செம்மையாக HP குறையுது. பொறுமையாக உருட்டிக்கிடுவாங்க. வண்டி ஆக்சிடென்ட் இப்போ பொறுமையாக கொடுங்க. பிரேக் போட்டு நான் வளர்ந்ததுக்கப்புறம் போய் லேசாக ஒரு பொறுமையாக அதுவும் என்ன அவனை போக மட்டும் விட்டுறாதீங்க. நழுவு மட்டும் விட்டுறாதீங்க. அவனை நழுவிட்டானா ப்ராப்ளம் ஆகிடும். ஒரே அடிதாவே சச்சம் எடுத்து சிக்கமாக குறைஞ்சிட்டு அவன் போகிற வரைக்கும் அவனை விட்டுருங்க கைஸ். ஆக்சிடென்ட் மேலே சின்ன கையை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு விரலை மட்டும் விட்டு நான் ப்ரெஸ் பண்ணுற வேலையை ப்ரெஸ் பண்ணுவேன். ரொம்பக்கிட்ட வந்துட்டிங்கன்னா பிரேக் போட்டுருவாங்க. ஹெல்த்து வேறு இல்லை. இந்த மிஷின் ஃபஸ்ட் அட்டெண்டே முடியுமான்னு தெரில. நான் பண்ணுற மாதிரியே ஃபாலோ பண்ணுவேன். அவன் எப்படி போகிறான்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அவன் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மாறியே திரும்புவேன். அவன் திரும்புகிற இடத்துலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு திரும்புங்க கைஸ். இல்லைன்னா அவன் நம்ம ஒன் ஷாட் பண்ணுறான் நம்மளை. கூட போகிறேன். இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவ்வளோ கட்டாக இருக்கும். அதனால் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மேப் போட்டு மட்டும் எஸ்கேப் ஆக மாட்டேங்க. நான் போக விட்டுட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவன் சொல்ல மாட்டான். இது கரெக்டாக சொல்கிறான்டா. எப்படி அதெல்லாம் அந்த சைடு வந்தாலும் Guys, mission passed. Next video I'll send you. Bye guys. Bye.